வணக்கம், இது உங்கள் கற்றல் எளிது. இன்றைக்கி இந்த வீடியோவில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் தான் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது புக், ஷூட், ஜூ, குக் இந்த வேர்ட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓஓ வரும். இந்த ஓஓ ரெண்டுமே சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுக்கும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓஓக்கு ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஷார்ட் சவுண்ட், ஒன்று லாங் சவுண்ட். புக் இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஓஓக்கு சவுண்ட் பார்த்தீங்கன்னா உ சொல்லுவோம். அதே இப்போ ஜூன்ற வேர்டு எடுத்துப்போம், அதில் ஊ சொல்லுவோம். லாங்காக நம்ம இழுத்து சொல்லுவோம். இப்போ குழந்தைங்களுக்கு எந்த வேர்டில் எந்த சவுண்ட் அப்ளை பண்ணணும்னு எப்படி தெரியும், நம்ம எப்படி சொல்லித்தரணும் அப்படின்றது தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு தனியாக எதுவும் ரூல்ஸ் கிடையாது. பை ப்ராக்டிஸ் தான் கண்டிப்பாக அவங்க கற்றுக்க முடியும். நிறைய ப்ராக்டிஸ் வேணும். இதுக்கு தனித்தனியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் சவுண்ட் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்குரிய வேர்ட் லிஸ்ட் எடுத்து அதை படிக்க சொல்லலாம். அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்து முடித்தோன்னே லாங் சவுண்டுக்குரிய வேர்ட்ஸ் எடுத்து நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ்அப் பண்ணி நீங்கள் ரீட் பண்ண வச்சு நம்ம செக் பண்ணலாம் அவங்க கரெக்டாக ரீட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் எந்த கன்ஃபியூஷனுமே வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சவுண்டுக்குமே ஒரே ஸ்பெல்லிங் தான் எழுத போகிறாங்க. அதனால நீங்கள் புக் இல்லை ஷூட் ரெண்டுமே எதர் ஷார்ட்டாக இல்லை லாங் சவுண்ட் சொன்னீங்கனாலும் அவங்க ஓவோ போட்டு எழுதிடுவாங்க. ஸோ ரைட்டிங்கில் பிரச்சனையே கிடையாது. ரீடிங்கில் தான் சில குழந்தைங்களுக்கு, எல்லா குழந்தைங்களுக்கும் கன்ஃபியூஷன் வராது. சில குழந்தைங்க ரொம்ப நேச்சுரலாகவே ரீட் பண்ணிடுவாங்க, தெரியும் அவங்களுக்கு எந்த சவுண்டு வரும் அப்படின்றது. பட் ஆனால் சில குழந்தைங்க இப்போ அவங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபெமிலியராக இல்லாமல் இங்கிலீஷ் நிறையா கேட்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வேர்டில் இந்த ப்ரொனவுன்சியேஷன் தான் வரும் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரலாம். அப்போது தனித்தனியாக எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெட்டருக்கு ஒரு சவுண்டு தான் அப்படின்றது கிடையாது. ஒரு லெட்டருக்கு நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஒரே ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதனால் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் நீங்கள் சொல்லி கொடுத்தாலுமே அது 50% தான் ஹெல்ப் பண்ணும். மீதி 50% எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் ரீடிங் தான். எந்த அளவுக்கு அவங்க புக்ஸ் ரீட் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த இங்கிலீஷ் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த ரீடிங் கம்ஃபர்டபுளாக வரும். ஏன்னா நம்ம பேசிக்காக ஒரு ஃபோனிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் சவுண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துடலாம். சவுண்ட் சொல்லி கொடுத்தாலுமே இப்போ ஒரு சவுண்டுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ்லாம் இருக்கும்போது அவங்க எழுதும்போது கூட எந்த ஸ்பெல்லிங் அப்ளை பண்ணோம் அப்படின்றது தெரியாது இல்லையா. இது கண்டிப்பாக எந்த ரூல்ஸும் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக பை ப்ராக்டிஸ் தான். அதனால் டெய்லி அந்த ஒரு புக் ரீடிங் ஹேபிட்டை நீங்கள் கல்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா ஸ்டோரிஸ் சின்ன வயசுலேருந்து ரீட் அலவுட் பண்ணலாம். இப்போ ரீட் அலவுட் பண்ணும்போது அவங்க நிறைய வேர்ட்ஸ் கேட்குறாங்க. ஒவ்வொரு நாளைக்குமே நியூ ஒக்காபுலரி அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் அப்படின்ற வேர்ட் ரொம்ப ஃபெமிலியராக காமனாக எல்லா குழந்தைங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த வேர்ட். இப்போ அந்த வேர்டை கொடுத்து நீங்கள் ரீட் பண்ண வைக்கும்போது அவங்க அப்ளை பண்ணுறாங்க, சவுண்ட்ஸ் அப்ளை பண்ணி படிக்கிறாங்க. ப உ புக். இல்லை சப்போஸ் அவங்க அங்கே லாங் சவுண்ட் அப்ளை பண்ணாலுமே ப ஊக் பூக். ஸோ அவங்களே செல்ஃப் கரெக்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அது புக்கா இல்லை பூக் அப்படின்னு. ஏன்னா புக் அப்படின்ற வேர்ட் அவங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க, அது அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும் அப்படின்றது தெரியும். அதனால இங்கிலீஷ் நிறையா அவங்க சின்ன வயசுலேருந்து நிறைய கேட்டிருக்காங்க, புக்ஸ் நிறைய ரீட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேர்ட் இந்த ப்ரொனவுன்சியேஷன் தான் வரும் அப்படின்றது தெரியும். ஸோ ஈஸியாக கன்ஃபியூஷனே இல்லாமல் அவங்களே செல்ஃப் கரெக்ட் பண்ணி ரீட் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி தான் டிஹெச், இதுக்கும் ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று சாஃப்ட் சவுண்ட் ஆஸ் இன் திக், அண்ட் ஒரு ஹார்டாக சொல்கிற சவுண்ட் த ஆஸ் இன் தேட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பெல்லிங் தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வரும். இங்கேயும் எந்த இடத்துல எந்த சவுண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்றது கன்ஃபியூஷன் வரலாம். இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் தனித்தனியாக ஒரு சவுண்டாக எடுத்து அதுக்குரிய வேர்ட் லிஸ்ட் எடுத்து ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுங்க. ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வேர்டில் இந்த ப்ரொனவுன்சியேஷன் தான் கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். இந்த சவுண்ட்ஸ்க்குரிய வேர்ட் லிஸ்ட் உங்களுக்கு வேணும்னா katralelithu.com வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.